பார்ட் சி கொஸ்டின். 60 வரைக்கும் பார்ட் ஏ கேட்டகரி, 60க்கு அப்புறம் 61ல இருந்து பார்ட் சி கேட்டகரி. So therefore this is a part C category. There is a possibility that there can be more than one correct answers. Okay, so now carefully analyze பண்ணுவோம். So start with z not equal to I. Z not equal to I. F of z is equal to exp of 1 by plus I minus 1. Exponential function of e to the power 1 by z plus I minus 1. Okay, so question is which of the following is true? என்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்க f has finitely many zeros. F has a sequence of zeros that converges to a removable singularity of F. C. F has a sequence of zeros that converges to a pole of F. Last one. F has a sequence of zeros that converges to an S. So actually, first one true ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை first one true என்ன அர்த்தம்? மீதி மூணு ஏதாவது கரெக்டா இருக்குமா? மீதி மூணு கரெக்டா இருக்குமா? சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ அப்படின்னு வச்சுக்கலாம். A has finitely many zeros அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கலாம். சீக்வன்ஸ் ஆஃப் zeros that converges to a removable singularity அப்படிங்கிறது என்ன ஆயிரும்? தப்பாயிரும். சரியா? அது இன்ஃபைனைட் ஆகிற வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்னா பிசிடி மூணுமே தப்பாயிரும். சரிதானா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்க இதோட சீரோஸ் அனலைஸ் பண்ணும். ஓகே, ஒருவேளை ஃபைனைட்லி மெனி சீரோஸ்னா மற்ற மூணுமே தப்பு, ஏ மட்டும் தான் கரெக்டா வரும், மற்ற மூணுமே தப்பாயிரும். ஒருவேளை அதுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சீரோஸ் வந்துச்சுன்னு சொன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் எது கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரியா? இஸ் தி क्वेश्चन அண்டர்ஸ்டுட்? முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா f ஆஃப் z ஓட ஜீரோஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். அது ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? ஃபைனைட்டா இருந்தா வேலை ஈஸி, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் ட்ரூ, மற்ற மூணுமே தப்பு. ஒருவேளை இன்ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு சொன்னா அந்த இன்ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ் வந்து எதுக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு சரிதான். Then, so first we need to find the zeros of f of z. First we need to find zeros of f of z. Okay. That is all points z such that f of z is equal to 0. f of z 0 இருக்கக்கூடிய all possible points நம்ம கண்டுபிடிக்க போறோம். Okay, that is to find f of z equal to 0 என்ன அர்த்தம்? f of z கொடுத்தாங்க exp of 1 by z plus I is equal to 1. Okay, so clever-ஆ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா z ஐ அவாய்ட் பண்ணிட்டாங்க. z equal to I வந்தா இது வந்து e power infinity undefined form போயிடும். ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு சிங்குலாரிட்டிஸ்லாம் கிளாசிஃபை பண்ணல. இப்போ டைம் பீங் இதோட ஜீரோஸை கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக எக்ஸட் என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க -1 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நவ் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் சம் குவான்டிட்டி ஈக்குவல் டு 1 வரணும் அப்படின்னா அந்த குவான்டிட்டி என்னவா இருக்கும்? எனி கெஸ்? நீங்க இஃப் யூ ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா 0 e power 0 1, இது 0 ஆகணும்னா நியூமரேட்டர் 0 ஆனா மட்டும்தான் இந்த கோஷன் 0 ஆகும். ஸோ 0 பண்ணவே முடியாது. e power I theta is equal to cos theta plus I sin theta. Your answer is correct. E power 0 is 1. Okay, but e power 1 by 1 plus z plus I இருக்கு. இந்த குவான்டிட்டி வந்து 0 ஆக சான்ஸ் இல்லை, பிகாஸ் நியூமரேட்டர் 0 வராது. வேற have a close look at this formula. E power I theta is equal to cos theta plus I sin theta. Okay, ஸோ இது இப்போ வேற எந்த கேஸ் எல்லாம் நமக்கு வந்து 0 ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது 0ன்னு வச்சுக்கோங்களேன், e power I theta 0, அதானே எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் சம்திங் ஈக்குவல் டு என்னன்னாக்க இமேஜினரி பார்ட் இருக்காதுன்னு அர்த்தம். இமேஜினரி பார்ட் கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். ஓகே, ஸோ இட் ஃபோர்சஸ் தட் cos theta equal to 0. cos theta எங்கெல்லாம் இப்போ 0வா இருக்கும்? e power I theta சாரி 1, I'm sorry, I'm really sorry, 1 இருக்கணும். ஓகே, e power I theta வந்து நமக்கு 1 வரணும். சரியா? அப்ப e power I theta 1ன்னா என்ன அர்த்தம்? This implies sin theta is equal to 0. 0வா இருக்கும். or cos theta எங்கெல்லாம் 1ஆ இருக்கும். இதை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா I think we can go. or cos theta is equal to 1. இது ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன்ஸ்ல எழுதணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்
2n பை theta is equal to 2n பைன்னு வச்சுக்கோங்களேன். n varies over z. cos 2n பை என்ன வரும்? வேல்யூ அப்ளை பண்ணுங்க. cos 0 என்ன? cos 0 1. cos 2 பை என்ன? cos 2 by 1. cos 2 பை cos பை minus 1 cos 2 பை 1. ஓகே cos 4 பை நீங்க ஃபார்முலா பண்ணீங்கன்னா திரும்ப 1 1 cos 6 பை 1 cos 2n பை is always 1. அதே மாதிரி sin 2n பை போட்டீங்கன்னா எல்லாமே 0 ஆயிடும். ஓகே சோ அப்போ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி 0வா இருந்தா அது 1 வர சான்ஸ் இருக்கு. 0 இல்லன்னு தெரியும் and therefore no other go. This implies 1 by z plus I must be of the form cos ஓகே cos இல்ல இது எப்படி இருக்கணும் 2n by I இப்படி இருந்தா மட்டும்தான் இது வந்து இந்த இடத்துல 1 by z plus I க்கு பதிலா 2n by I இருந்தா தான் exp of so and so வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க 1 ஆகும். Is that okay? நீங்க z க்கு பதிலா இந்த குவாண்டிட்டிக்கு பதிலா 0 கொடுத்தீங்கன்னா 1 ஆகும். வேற இது 0 கொடுக்க வாய்ப்பே இல்லை. வேற என்னவா இருந்தா 1 ஆகும் அப்படின்னா z plus 1 by z plus I வந்து 2n by I இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னாக்க e for I theta 1 ஆகும். You follow that? Yes, sir. Yes. So எப்படி z plus I வந்து 2n by I கெஸ் பண்ண அப்படின்னா e power something வந்து எனக்கு 1 வரணும். ஓகே அப்ப அங்க இமேஜினரி பார்ட் இல்ல ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கு. e பவர் I theta வந்து எனக்கு cos theta plus I sin theta. இங்க I இல்ல அதனால நான் I சேர்த்துட்டேன். சரிதானா? சோ இந்த குவாண்டிட்டி எனக்கு 0 ஆகணும்னா உங்களுக்கு தரணும் அப்படின்னாக்க இந்த குவாண்டிட்டி 1 வரணும்னா ஆர் sin theta equal to 0 cos theta equal to 1 2n pi இருந்தா மட்டும் தான் வரும். I நான் சேர்க்கல அதனால இங்க நான் சோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்க ரெசிப்ரோக்கல் எடுங்க z plus I is equal to 1 by 2n by I. Sir, will you show the question once? Question, yeah, this is the question. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of z is equal to exp of 1 divide by z plus I minus 1. என்ன கேள்வினா இதோட ஜீரோஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? அது ஃபைனைட்டா இருக்குமா இன்ஃபைனைட்டா இருக்குமா? இன்ஃபைனைட்டா இருந்தா அது எந்த பாயிண்ட் கன்வர்ஜ் ஆகும்? இதுதான் கொஸ்டின். ஸோ ஆகும் அந்த பாயிண்ட்ல அது வேனிஷ் ஆகும், 0 ஆகும். f of z நாட் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா z நாட் வந்து f க்கு 0ன்னு பேர். சரிதானா? ஸோ f of z எங்க 0 ஆகும் அப்படிங்கறத நான் அனலைஸ் பண்ணிட்டேன். f of z 0 என்ன அர்த்தம்? this exp of 1 divide by z plus I is equal to 1 ஆயிரும். இது equal to 0 போட்டுக்கோங்க. So exp of 1 divide by z plus I is equal to 1. Is that okay? Okay, என்ன அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா f of z 0 அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒண்ணுதான். exp of 1 by z plus I is equal to 1 கண்டுபிடிக்கிறது ஒண்ணுதான். So exp of some quantity எனக்கு 1 வரணும். அது ways to that. இந்த குவாண்டிட்டி 0 இருந்தா இது 1 வரலாம். ஓகே பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த குவாண்டிட்டி 1 வர 0 வர சான்ஸே இல்லை. அதனால வேற எந்த பாசிபிலிட்டியில இது 1 வரும் அப்படின்னா இந்த குவாண்டிட்டி வந்து 2n பை I இருந்ததுன்னா ஓகே இந்த ஃபார்முலா cos 2n பை I cos 2n பை பிளஸ் I sin 2n பைன்னு வரும். sin 2n பை எல்லாமே 0 ஆயிரும். இந்த வேல்யூ என்ன வந்துரும் அப்படின்னா 1. ஸோ z 1 by z plus I it can be equal to n by I. சரிதானா? இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா z வந்து இந்த z plus I is equal to this quantity. நமக்கு என்ன தேவை? z தேவை. z என்ன அப்படின்னாக்க 1 by 2n by I minus 1 minus I. Minus. So n varies. அப்போ எத்தனை ஜீரோஸ் இருக்கு? இப்போ z வந்து 0 இருந்தா z வந்து இந்த ஃபார்முலா இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ எத்தனை ஜீரோஸ்? Infinitely many zeros. As n varies, infinitely many zeros. Okay. Therefore, f has infinitely many zeros. So option A wrong. Okay. Option A is wrong.
ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா it has only finitely many zeros சொல்லியிருக்காங்க. தப்பு. ஓகே, இப்போ இந்த zeros எது கன்வர்ஜ் ஆகுது? அடுத்த கேள்வி. இந்த 3 கேட்டகரியில ஒண்ணு கிளாஸிஃபை பண்ணி ஆகணும். சீக்வன்ஸ் ஆஃப் zeros இருக்கு, converges to removable singularity, whole essential singularity. முதல்ல இது எங்க கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லுங்க. Sequence of zeros எங்க கன்வர்ஜ் ஆகுது? as n tends to infinity minus I. Okay, here the sequence of zeros converges to minus I. So இப்போ minus I வந்து ஒருவேளை ரிமூவபிள் சிங்குலாரிட்டியா இருந்தா பி கரெக்ட், இருந்தா சி கரெக்ட், எசன்ஸ் சிங்குலாரிட்டி இருந்தா டி கரெக்ட். மூணுல ஏதோ ஒண்ணுதான் வரும். ஒரு சிங்குலர் பாயிண்ட், ஆக்சுவலா இசட் ஈக்குவல் டு சிங்குலர் பாயிண்ட். ஓகேவா? இசட் ஈக்குவல் டு ஐ போட்டீங்கன்னா இது அன்டிஃபைன்ட் ஆயிரும். அந்த பாயிண்ட்ல நீங்க டெரிவேட்டிவ் செக் பண்ணவே முடியாது. ஓகே, எக்ஸப்ட் அட் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ யுவர் ஃபங்க்ஷன் இஸ் அனலிட்டிக். ஸோ இப்போ இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ வந்து ஒரு சிங்குலாரிட்டி. இப்போ நீங்க கிளாஸிஃபை பண்ண தெரியணும். அது ரிமூவபிளா, ஹோலா, எசென்ஷியலா. நான் இங்க என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னாக்கா ஐ மேக் யூஸ் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். ஓகே, லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல நீங்க வந்து நெகட்டிவ் பவர்ஸ் நெகட்டிவ் பவர்ஸ் இல்லைன்னா நீங்க என்ன சொல்லலாம்? நெகட்டிவ் பவர்ஸ் இல்லைன்னா அது என்ன? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. சரிங்களா? ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருந்தா ஹோல்ஸ், இன்ஃபைனைட்லி மெனி நெகட்டிவ் பவர்ஸ் இருந்ததுன்னா அது வந்து இட் பிகம்ஸ் a essential singularity with respect to the point. ஓகே, சோ இப்ப பாயிண்ட் என்னன்னு மைனஸ் ஐ. ஓகே, மைனஸ் ஐ பொறுத்து நான் பவர் சீரிஸ் எழுத போறேன். ஐ மீன் லாரன்ஸ் சீரிஸ் எழுத போறேன். எப்படி வரும்னு பார்க்கலாம். Now f of z என்ன அப்படின்னாக்க எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் exp of 1 by z plus I minus 1. e power z நமக்கு ஃபார்முலா தெரியும். e power z equal to 1 plus z by 1 factorial plus z cube by 2 factorial plus z cube by 3 factorial plus etc and converges everywhere. Okay, so இப்போ எக்ஸாக்ட்டா z equal to minus I ல மட்டும் இது பண்ண முடியாது. இது எல்லா பாயிண்ட்லயும் இது என்ன பண்ணலாம்னாக்க எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். சோ இது நீங்க எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க 1 plus z by 1 factorial. z என்ன அப்படின்னாக்க 1 by z plus I divide by 1 factorial plus 1 by z plus I the whole square divide by 2 factorial, okay, plus 1 divide by z plus I the whole cube divide by 3 factorial plus etc up to infinity, okay, minus 1. ஸோ இதை ரீரைட் பண்ணீங்கன்னா இது எப்படி வரும்? இங்க ஒரு 1 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். சிம்பிளி 1 by z plus I plus 1 by 2 factorial into z plus I square plus 1 by z plus 3 factorial எழுதிக்கலாம். 3 factorial into z plus I the whole cube, okay, plus etc. This is the Lorentz series expansion of this function f, of course with respect to the point minus I. Okay, இந்த சீரிஸ்ல கவனிங்க, நெகட்டிவ் பவர்ஸ் எத்தனை இருக்கு? ஃபைனைட் இருக்கா இல்ல இல்லையா? இன்ஃபைனைட்லி மெனி இருக்கா? Infinitely many. So therefore the Lorentz series of f of z Lorentz series of f of z about z equal to minus I has infinitely many terms, okay, which are in negative powers of negative, okay, which are powers of negative.
மாதிரி நான் இந்த ரிசல்ட்டை நான் அதில் இன்புட் பண்ணல, பட் ஹவர் திஸ் இஸ் ட்ரூ. ஓகே, நீங்க வந்து லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதுங்க வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட். இந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல நெகட்டிவ் பவர்ஸே இல்லைன்னு சொன்னா அது ரிமூவல் சிங்குலாரிட்டி. ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நெகட்டிவ் பவர்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஃபோல். இன்ஃபைனைட்லி மெனி நெகட்டிவ் டேர்ம்ஸ் நெகட்டிவ் பவர் இல்லைன்னு சொன்னா அது வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஸோ தேர்ஃபோர் Z equal to minus I is an essential singularity of f of z. So in a conclusion, therefore the sequence of zeros இருக்கு. ஆக்சுவலா மைனஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், எசென்ஷியல் சிங்குலாரிட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். Now go back to the answers. என்ன ஆன்சர்? ஏபிசிடில எது கரெக்டா? Option D. Okay, f has a sequence of zeros இருக்கு and that converges to a essential singularity of f. So answer is D. Answer is. So probably we have one more question. We'll solve it and then wind up. In a small question. In 80 is solved. 80 solve பண்ணிட்டோமா? 17 என்ன solve பண்ணிட்டோம்? 8. Okay. So question number 80. F be a holomorphic function on the open unit disk D, set of all z in C such that mod z less than 1. Suppose that mod f is greater than or equal to 1 on D and f of 0 is equal to I. So which of the following are possible values of f of 1 by 2? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அனாலிட்டிக்கா இருக்கு, எங்க ஓப்பன் யூனிட் டிஸ்க்ல அனாலிட்டிக்கா இருக்கு. இன்ஃபேக்ட் அது என்ன, அதோட அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் செட் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாக்க greater than or equal to 1 on D. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, f of 0 is equal to y. f of 0 இது நீங்க பிக்சரைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இது டொமைன், here is the codomain. யூனிட் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். This is the unit disk, not circle. Unit disk இதான் உங்களுடைய D, open unit disk. I mean should not in boundary. Fine. F என்ன பண்ணுது அப்படின்னாக்க விசுவலைஸ் பண்ணீங்கன்னா இந்த சர்க்கிளை எடுத்து எங்க மேப் பண்ணுது அப்படின்னாக்க இந்த சர்க்கிளுக்கு வெளியே மேப் பண்ணுது. mod z greater than or equal to 1. ஸோ என்ன பண்ணுதுன்னா இந்த யூனிட் சர்க்கிளை இப்படி மேப் பண்ணுது. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்க z belongs to D இருந்தா மாடுலஸ் ஆஃப் f of z greater than or equal to 1 சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த யூனிட் பாலுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இந்த பால் மேல மேப் பண்ணிருக்கலாம், இல்ல பாலுக்கு வெளியில மேப் பண்ணலாம். சரியா? ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்க f of 0வா, f of 0 is I. f of 0 is equal to I. So question என்ன அப்படின்னா, of course f analytic கொஸ்டின் என்னன்னா f of 1 by 2 கெஸ் பண்ண முடியும். இதான் கேள்வி. ஸோ f என்ன பண்ணுதுங்கிறத கவனிங்க. ஓப்பன் யூனிட் டிஸ்க அவுட்டர் சைட் ஆஃப் தி ஓப்பன் யூனிட் டிஸ்க் மேப் பண்ணுது, இன்க்ளூடிங் த பவுண்டரி. சரிங்களா? ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, f of 0 வந்து I, f of 1 by 2. யாராவது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆகும்? Scott's lemma. ஒரு ஸ்வாட்ஸ் லெம்மா. வெரி குட், தட்ஸ் a good choice. ஓகே, ஸ்வாட்ஸ் லெம்மா அப்ளை பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து யூனிட் டிஸ்க ஓப்பன் யூனிட் டிஸ்க் மேப் பண்ணணும். சரியா? யுவர் கெஸ் இஸ் ரைட். ஆனா நீங்க ஹைபோதீசிஸ் பாருங்க, யூனிட் டிஸ்க் வெளியில மேப் பண்ணணும். ஓகே, இன்சைட் த டிஸ்க எப்படி மேப் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த டிஸ்க்கு அவுட் சைட்ல மேப் பண்ணணும். ஆக்சுவலா நீங்க ஸ்வாட்ஸ் லெம்மா அப்ளை பண்ணணும்னா யூனிட் டிஸ்க் மேப். சரியா? பார்த்தீங்களா, அதிகபட்சம் க்ளோஷர் மேப் பண்ணலாம். ஸ்வாட்ஸ் லெம்மா உங்களால அப்ளை பண்ணணும். வாட் எல்ஸ்? கவனிங்க,
Look at that. Mod of f of z is greater than or equal to modulus of f of 0, okay, which is equal to modulus of I, which is equal to 1. என்ன நடக்குங்கிறத கவனிங்க. For all z. ஓகேவா? ஸோ என்ன ஆயிட்டு பாருங்க, ஒரு ஒரு f of 0 இருக்கு, தீட்டா இல்ல, சாரி, f of 0 இருக்கு. இதோட அப்சல்யூட் வேல்யூ எல்லா f of z ஓட அப்சல்யூட் வேல்யூ விட கம்மியா இருக்கு. இட் இம்ப்ளைஸ் தட் f has minimum modulus value at 0. 0 எங்க இருக்கு அப்படின்னாக்க உங்க ஓப்பன் யூனிட் பால் உள்ள இருக்கு. இப்ப ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? உங்க ஃபங்க்ஷன் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், ஓகே, மினிமம் மாடுலஸ் பண்ணிட்டு எங்க இன்டீரியர்ல பண்ண முடியுமா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். see that இங்க ஒன்னு எழுதிச்சிருக்கோம், மினிமம் மாடுலஸ் தியரம். மினிமம் மாடுலஸ் தியரம் என்னது? ஒரு நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன பவுண்டட் டொமைன், ஓகே, f of z not equal to 0வா இருந்தா f modulus of f of z cannot attain its minimum inside D. டிங்கிறது என்ன? பவுண்டட் டொமைன். டொமைன்னா ஓப்பன் செட், கனெக்டட் ஓப்பன் செட். சரியா? இங்க நமக்கு இருக்க செட்டை கவனிங்க. இது என்னது? ஓப்பன் யூனிட் டிஸ்க். கனெக்டடா, பவுண்டடா, ஓகே, எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. இது நான் ஜீரோவா? f of z not equal to 0வா? f of z ஓட வேல்யூ எல்லாமே யூனிட் பாலுக்கு வெளியே இருக்கு. அதனால ஒரு பாயிண்ட்ல கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்க 0 எடுக்க முடியாது. ஓகே, சோ அப்ப என்ன ஆயிட்டு? என்ன ஆயிட்டு? ஃபங்க்ஷன் நான் கான்ஸ்டன்டா இருந்தா, ஓகே, இந்த ஓப்பன் பால்ல அதோட f of z கண்டிப்பா மினிமத்தை அட்டெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஆனா இங்க என்ன ஆயிட்டு? மினிமம் அட்டைன் ஆயிட்டு. அப்போ கண்டிஷன் வயலேட் ஆயிட்டு. அப்போ என்ன அர்த்தம்? அது நான் கான்ஸ்டன்ட் வழியே இல்ல, இட் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட். நான் கான்ஸ்டன்டா இருந்தா மினிமம் மாடுலஸ் தியரத்துக்கு என்ன ஆயிரும் அப்படின்னாக்க கான்ட்ரடிக்ஷன் ஆயிரும். ஓகே, சோ டைரக்டா கேள்வி வந்து மினிமம் மாடுலஸ் தியரம் தான். ஓகே, கேள்வி என்ன? ஃபங்க்ஷன் வந்து மினிமம் மாடுலஸ் தியரத்துக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு ஓப்பன் டிஸ்க்குள்ள இன்டீரியர் பாயிண்ட்ல அது மினிமம் மாடுலஸ் அட்டெண்ட் பண்ணவே பண்ணாது. எப்படி? நான் கான்ஸ்டன்டா இருந்தா. ஓகே, சோ தேர்ஃபோர் கன்க்ளூஷன் என்ன? by minimum modulus theorem, f must be constant. மினிமம் மாடுலஸ் தியரத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தேவையே இல்லை. இஸ் தட் கிளியர்? இன்னொரு வாட்டி சொல்லணுமா? கான்ஸ்டன்ட் ஆயிட்டு கன்க்ளூஷன் வந்துடலாம். ஒரு பாயிண்டோட இமேஜ் எனக்கு ஐன்னு தெரியும் அப்படின்னா எல்லா பாயிண்டோட இமேஜ் என்னவா தான் இருந்தாகணும்? ஐயா தான் இருக்கணும். சரியா? therefore f of 1/2 must be equal to I. சரியா? சோ ஆன்சர் பார்த்துக்கலாம். f of 1/2 minus I 1 minus 1. So there is no other go. It must be B. So the answer is B. Answer is B. Do you need any other explanation? ஓகேவா? எப்படி மேக்ஸிமம் மினிமம் மாடுலஸ் தியரம் அப்ளை பண்ணணும்னு புரியுதா? மினிமம் மாடுலஸ் தியரம் மினிமம் பண்ணலாம், பவுண்டரியில வேணா அட்டைன் பண்ணலாம். சரியா? இன்டீரியர்ல மினிமம் அட்டைன் ஆக சான்ஸே இல்லை. ஓகே, சோ திஸ் இஸ் மினிமம் மாடுலஸ் தியரம். இஸ் தட் ஓகே? ஓகே சார். ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இல்ல ஒரு क्वेश्चन கையில வச்சிருக்கிறேன். அட்லீஸ்ட் நான் show you the question. ஒரு क्वेश्चन மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, இது இல்ல, ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். question number 80. I think I have missed. இந்த இயர்ல ஏதோ ஒரு क्वेश्चन இருக்கு, அதை நான் ஸ்னாப்ஷாட் போடாம விட்டேன். சாரி.
ப்ராப்ளி வில் நீங்க இந்த 2022 நவம்பர் கொஸ்டின் செக் பண்ணுங்க. ஏதோ ஒரு பார்ட் சி கொஸ்டின் நான் மிஸ் பண்ணிடுறேன். சரியா? ப்ராப்ளி நான் அதை கண்டுபிடிச்சி நான் இதில் அட்டாச் பண்ணி அதோட சொல்யூஷன் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அதை நீங்க படிச்சு பாருங்க. ஐ ஹோப் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 hour. ஐ ஸ்டாப் ஹியர். நான் இதை உங்களுக்கு நான் பிரிண்ட் அவுட்னா பிடிஎஃபா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். படிச்சு பாருங்க. So I'll stop here. Okay, Thank you sir. very much Thank for you, joining. sir. Thank you very much for joining. Thank you, sir. Thank you. Thank you, sir.